ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது ஃப்ரைடே வந்து வெளியில் கன்னிசாமி கும்பிட்றதுக்கு சாரீ பர்ச்சேஸ் பண்ண போகிறதுக்காக ரெடியான வீடியோ. அப்பப்போ நான் ஒவ்வொரு ட்ரெஸ்லேயுமே நம்ம கரெக்டாக இருக்கோமா, வெயிட் போட்டிருக்கா அப்படின்னு என்னையே நானே செல்ஃப் செக்கப் பண்ணிக்குவேன். வெயிட் மிஷினில் வெயிட் பார்த்துக்குவேன். எப்போவுமே 62லே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அப்படி ஒரு வேளை என்றைக்காவது 1/2 kg 1 kg கூடுது அப்படின்னா நான் ஏதாவது சீட் டே பண்ணியிருப்பேன். ஏதாவது வடை சாப்பிட்ருப்பேன், இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்ருப்பேன், இல்லை வீட்லேயுமே நான் ஹெவியாக கொஞ்சம் ரைஸ் எடுத்திருப்பேன். அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து வாக்கிங் 1 ஹவர் எப்போவுமே போவேன். என்றைக்காவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக போகணும்னு சொல்லி வாக்கிங்கும் போய்க்குவேன். நீங்களும் அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, உங்களுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, வாக்கிங் மட்டும் கம்பல்சரி மாடியில் மொட்டை மாடியிலையாவது ஒரு 1 ஹவர் நடங்க. ரொம்ப நல்லது. எனக்கு அன்றைக்கி அதாவது நம்ம வந்து நடக்கிறது மட்டும்னால இல்லாமல் நமக்கு வந்து உடம்புக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. அந்த வானத்தை பார்த்துட்டு சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு நடக்கும்போது நமக்கு மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரியாயிருது. இது சண்டே மார்னிங் வந்து அப்படியே பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி தாங்க அம்மாங்கும்போது சரி பானிபூரி பண்ணி கொடுப்போம். அப்படியே பானிபூரிக்குள்ளே ஸ்டஃப்பு அந்த குருமாவும் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் பானி வாட்டர் வந்து யாருமே சேர்க்க மாட்டோம். பெரிய பையன் சாப்பிட ஆசைப்பட்டான், இருந்தாலும் மற்ற 3 பேரும் சாப்பிட மாட்டோம், ரெடி பண்ணி வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பும் குட்டி குட்டியாக ஆனியனும் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனியன் சாப் பண்ணுற மிஷின் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் கையால் தான் பொடுசாக கட் பண்ணி வச்சு அது அந்தளவுக்கு ரொம்ப பொடுசாக வரல, பரவாயில்ல ஓரளவுக்கு வந்துச்சு. அப்புறம் ரெடிமேடாக கடையிலே கிடைக்கும் அந்த குட்டி பூரி வந்து, அதை எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணோம்னா பானிபூரி ரெடி ஆயிரும். அந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப்பு வந்து நம்ம நார்மலாக வைக்கிற வெஜ்ஜு குருமாவை விட கொஞ்சம் கட்டியாக கிரேவியாக வைக்கணும். அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துக்க மாட்டோம். அதில் எக்ஸ்ட்ரா போடுவோம் வெஜ்ஜு குருமாவில், இதில் குறைச்சிருப்போம். இதில் சுண்டல் வந்து நான் நிறைய அவிச்சிருந்தேன்ல, அது வந்து நாங்கள் அந்த சண்டே அன்றைக்கி தான் கன்னிசாமி கும்பிட்டோம். அந்த கும்பிட்றதுக்கு தனியாக வந்து கொண்டக்கடலை தனியாக நிறையா எடுத்து வச்சுட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சம் கொண்டக்கடலை வந்து நான் போட்டுக்கிட்டேன், வெள்ளை கொண்டக்கடலை. அப்புறம் தனியாக பவுலில் வந்து இந்த கிரேவியை எடுத்துக்கிட்டேன். அதில் மல்லியெல்லாம் லைட்டாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த குட்டி குட்டி பூரியை வந்து சென்டரில் அப்படியே உடச்சி விட்டு உள்ளே அந்த ஸ்டஃப் அப்படியே லிக்யூட் அப்படியே ஊற்றி அதுக்கு மேலே அந்த ராவா உள்ள ஆனியனை கட் பண்ணதை வைக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் பண்ணுறது கூட பானி மசாலான்னு கடையில் ரெடிமேடாக மசாலா விற்கிறாங்க, வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதில் நமக்கு என்ன கலர் பொடி என்ன இதெல்லாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஹெல்த்தியானு கூட தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு கிடைக்கிது, ஹெல்த்திக்கு ஹெல்த்தி கிடைக்கிது. என் பெரிய பையன் வந்து இந்த மாதிரி முழுசாக சாப்பிட்ற மாதிரி செஞ்சுட்டாங்கம்மா. நான் சின்ன பையன் வந்து அவனுக்கு முழுசாக வாய்க்கில் போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தனியாக கிரேவியில் இந்த மாதிரி பொடுசாக நொறுக்கி போட்டுட்டேன். ஆனால் மறந்தாக்கில் ஆனியனை போட்டுட்டேன். அவன் ஆனியன் போடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போனான். அவன் என்ன கூத்து பண்ணுறான்னு பாருங்கள். சாப்பிடும்போது அவன் அண்ணன் சாப்பிட்றத எல்லா பொருளையும் போய் எட்டி பார்ப்பான். என்ன சாப்பிட்றான், எப்படி சாப்பிட்றான், நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு பார்ப்பான். ஆனால் அவன்கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணவே மாட்டான். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு ஏன் இப்படி தந்தீங்க, எனக்கு ஏன் நொறுக்குனீங்க, எனக்கு முழுசாலாம் நீங்கள் தந்துருக்கணும் அப்படின்னா, சரி அப்போ அண்ணன் பிளேட்டில் தான் எடுத்துக்கோ அப்படின்னு உடனே எடுத்தான். எடுத்துட்டு அதை முழுசாக அண்ணனை மாதிரி போட முடியல குட்டி வாய்ங்கிறதுனால, அதுக்கப்புறம் அதை எடுத்து பாதியாக கடிச்சாப்ப தான் சொன்னேன். இப்படி பாதியாக கடிப்பேன்னு சொல்லி தான் நான் உனக்கு தனியாக நொறுக்கி போட்டேன், அப்போ நீ அப்படியே சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு அதை நான் சாப்பிட தான் செய்வேங்க மாதிரி கடித்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி சாப்பிடணும்னு ஒரு செகண்டு குழம்பிட்டான். ஏன்னா அதில் நான் வெங்காயம் போட்டுருக்கேன், வெங்காயம் வாய்க்குள்ளே போயிடுச்சு, இதை நான் வெளியே எடுக்க முடியாது, பவுலில் இருக்கிறதையும் நான் வெளியே போட முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணான்னு பாருங்கள். அந்த பவுலில் உள்ள ஆனியன் அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்து அவன் அண்ணன் பிளேட்டில் போடுவான். இதே கூத்து தான் பண்ணுவான். அவன் சாப்பாடில் ஏதாவது நான்வெஜ்ஜு கிடந்தாலும் மீனோ கறியோ எது இருந்தாலும் எடுத்து தூக்கி யார் தட்டிலையாவது போட்டுறணும் அவனுக்கு. இவனால் ஒரே ஃபன்னாகவும் இருக்கும், சில டைம் கோவமாகவும் இருக்கும். அப்புறம் என் பெரிய பையன் வந்து ஏம்மா நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மா இந்த மாதிரி முழுசா அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருக்க பிளேட்டில் நான் 2 எடுத்து முழுசாக வாயில் போட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் உள்ளதை விட எனக்கு டேஸ்ட்டாக இருந்தது. திரும்ப தனியாக அவன் தம்பிக்கு பவுலில் அப்படி மிக்ஸ் பண்ண மாதிரியே அவனுக்கும் எனக்கும் நல்லா உடச்சி போட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நானும் என் பெரிய பையனும் சாப்பிட்டோம். எங்கள் சின்னது சொல்லுது, நீங்கள் மிக்ஸ் பண்ணி தரல, கிளறி தரல, அதனால தான் நான் சாப்பிட முடியல ஸ்பூனை வச்சு அப்படின்னா. அதனால தான் அவனுக்கு
கிளறும் போதே சரி பெரிய பையனுக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பூன் கொடுத்தேன். அதனால் எனக்கும் இதே மாதிரி பண்ணித்தாங்கம்மா அப்படின்னா, அப்புறம் எனக்கும் அவனுக்கும் சேர்த்துமே நான் பவுலில் ரெடி பண்ணேன். அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன். நான் ஹேர் பேக் 9 வரைக்கும் தான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் 12 வரைக்கும் போட்டுட்டேன். ஏன் அந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணலன்னு நினைப்பீங்க. ஏன்னு அதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸை தான் மறுபடியும் மாற்றி நான் போட்டுட்ருக்கேன். என் ஹேருக்கு அது செட் ஆகுது. இதில் நான் சேர்க்காதது காமிக்காத இன்க்ரீடியன்ஸ் நான் என்றைக்காவது சேர்த்தேன், அதாவது இந்த 100 டேஸில் சேர்க்குறேன்னா நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நான் இது வரைக்கும் 12 ஹேர் பேக் போட்டிருக்கேன். அடுத்து நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் விட்டுறாதீங்க இடையில. ஏன்னா விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஹேருக்கு கிடைக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடைக்காம அந்த ஹேர் ஃபால் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புக்கு இன்டேக்காக எப்படி எடுத்துக்கிறோம் சத்துக்கள், அதே மாதிரி இந்த ஹேருக்கும் அவுட்டேக்காக நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே தெரியுதுங்க டிஃப்ரென்ஸு. எப்போவுமே முடியை மொத்தமாக பிடிச்சி நம்ம கொண்டை போடும்போதோ இல்லை பின்னும்போதோ தெரியும்ல அந்த தடிமன் வந்து மெல்லிஸாக இருக்கா இல்லை திக்காக இருக்கா அப்படின்னு எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.